கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 37 வசனம் 20. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து அவர் ஒருவரையே சார்ந்திருக்க வேண்டும். எசேக்கியா யூதாவை அரசாண்ட வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனஹெரீப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரிய ராஜா ரப்சாக்கே என்பவனை அனுப்பி அவன் யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரிய மகாராஜாவினுடைய வார்த்தைகளை கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், நீங்கள் என்னோடு ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் என்று சொன்னான். திரும்ப திரும்ப அவன் இப்படியாக சொல்லி கொண்டிருந்தான். இதை கேட்ட எசேக்கியா அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனையும் ஆசாரியர்களையும் ஏசாயா தீர்க்கதரிசியினிடம் அனுப்பி, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நிந்திக்கும்படியாக அசீரிய ராஜாவால் அனுப்பப்பட்டவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கேட்டிருக்கிறீர், உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார், மீதியான ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் என்று எசேக்கியா ஏசாயாவினிடத்திலே சொல்ல சொன்னான். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, பயப்படாதேயும், அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் அசீரியருடைய கைக்கு யூத ராஜாவையும் யூதா ஜனங்களையும் தப்புவித்தார். ஏசாயா 37:20 இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. எசேக்கியா கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு காத்திருந்தபடியால் கர்த்தர் இரக்கம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் நாம் கர்த்தரை சார்ந்து அவரை நம்பி இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுதலையாக்குவார். நம்முடைய சூழ்நிலைகளிலே கர்த்தரை விட்டு விலகி மனிதனை நோக்கி பார்க்காமல் கர்த்தரிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்மை கர்த்தரை விட்டு வழி விலக பண்ண ரப்சாக்கேயை போல அநேகர் எழும்புவார்கள். ஆனால் நமக்கு எதிராக வருகிற எல்லா தந்திரங்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் விலக்கி நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். ஆகவே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். சூழ்நிலைகளை கண்டு உம்மை விட்டு விலகாமல் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உம்மையே சார்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.